இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக நம்ம தியானிக்க போகிறது இளையகுமாரன். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 11 - 32 வரைக்கும் இருக்கிறது. இளையகுமாரனை குறித்து நாம தியானிக்க போகிறோம். இந்த இளையகுமாரனுக்கு முன்பதாக 3 காரியங்களை இந்த இடத்துல இயேசு ஊமையாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, தொலைந்து போன ஆடு, வழி தவறி போன ஒரு ஆடு. 100 ஆடு இருந்தது, அதுல ஒரு ஆடு வழி தவறி தான் காணாம போயிருக்கு. வேண்டுமென்று அந்த தொழுவத்தை விட்டோ மெய்ப்பெண்ணிடத்துல இருந்து வெளியே போகணும்னு இல்லை, அறியாமல் ஃபூலிஷ்னஸாக, அதுக்கு தெரியாம என்ன பண்ணியிருக்கிறது, அது காணாம போயிருக்கிறது. அதை மெய்ப்பெண் தேடி மறுபடியும் தொழுவத்துல சேர்த்து கொண்டான். 2வது, 10 வெள்ளிக்காசு இருந்தது, அது தொலைந்து போனது. வேண்டுமென்று அல்ல, கேர்லெஸ்னால தொலைந்து போனதை அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள், அதை கண்டுபிடிக்கிறான், அதை தேடி கண்டுபிடிக்கிறான். நான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு இளையகுமாரன். 3வதாக ஒருவன், ஒரு அப்பாவுக்கு 2 பையன் இருந்தான், மூத்தவன் இளையவன். அந்த இளையவன் என்ன பண்ணுகிறான், அவனே விரும்பி அவனே வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறான். ஆடை போலவோ அந்த வெள்ளிக்காசை போலவோ அல்ல, இவன் விரும்பிதான், தெரிந்து அவன் என்ன பண்ணுகிறான், வீட்டை விட்டு நானும் வெளியே போகணும். அப்பா இடத்துல இப்ப பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய சொத்தை, எனக்கு வர வேண்டிய பாகத்தை எனக்கு பிரித்து கொடுங்க, நான் என்ன பண்ண போறேன், வீட்டை விட்டு நான் போக போறேன். அப்பா இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு மறு உத்தரவாக, அவனுக்கு கவுன்சிலிங்காவோ அவனோடு கூட பேசவே இல்லை. நீ போப்பா, நீ கேட்டுட்டியா, உனக்கு வேண்டிய சொத்தை நான் தரேன், வீட்டை விட்டு போறியா போ அப்படின்னு சொல்லி அதற்கான ஆயத்தத்தை அவங்க அப்பா செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்தை கூட அவனோடு கூட என்ன பண்ணல, கடிந்து கொண்டதாகவோ அவனோடு கூட எச்சரித்ததாகவோ இந்த இடத்துல பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, தகப்பனுக்கு என்னதான் புத்தி சொன்னாலும் சரி, இந்த இளைய குமாரனுக்கு அவன் என்ன பண்ண போறதில்ல, ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவன் முடிவுல, அவனுடைய தீர்மானத்துல அவன் உறுதியா தான் இருக்க போறான். எவ்வளவுதான் ஆலோசனையை கொடுத்தாலும், எந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா விதமான அனுபவத்தை சொன்னாலும், நீ செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், அவன் என்ன பண்ண போறதில்ல, அந்த வயசுல அவனுக்கு என்ன பண்ண போறதில்ல, அவன் எடுக்கிற தீர்மானத்தை தான் கரெக்டுன்னு இருக்க போகிறான். அது அப்பா தெரிந்து என்ன பண்ணுகிறாரு, அவனை எச்சரிக்கவும் இல்லை, அவனோடு கூட என்ன பண்ணல, வழக்காடவும் இல்லை. அவன் கேட்ட பிறகு என்ன பண்ணிட்டாரு, நீ வீட்டை விட்டு போறியா, சொத்துல உன் பாகம் வேணுமா, உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிய பாகத்தை அவன் இடத்துல கொடுத்துட்டார். அப்பாவும் அவனை என்ன பண்ணல, எதையும் எச்சரித்து பேசல. இவ்வளோ அப்பா அன்புள்ளவராக, நான் வீட்டை விட்டு போறேன், என் சொத்தை கூடுன்னு சொன்ன பிறகும் அப்பா ஒரு வார்த்தையும் பேசாம எல்லாவற்றையும் என்னுடைய விருப்பத்துக்காக செய்து கொண்டே இருக்கிறாரு அப்படின்னு கூட இந்த இளையகுமாரனுடைய மனசு என்ன பண்ணல, மாறவே இல்லை. அவன் என்ன பண்ணான், சந்தோஷமாக வீட்டை விட்டு வெளியே போவதற்கு ஆயத்தமாக இருந்துட்டான். இந்த இளையகுமாரன் என்ன பண்ணிட்டான், பலன், அவனுடைய நேரம், அவனுடைய எல்லா விதமான நாணத்தை, எல்லா விதமான டேலண்ட் என்ன பண்ணிட்டான், ஆவிக்குரிய காரியத்துக்கோ ஆண்டவருடைய காரியத்திற்காகவோ அவன் பயன்படுத்தாம, அவனுக்கு இருக்க வேண்டிய பலம், அவனுக்கு இருக்கிற நேரம், அவனுக்கு இருக்கிற டேலண்ட், அவனுக்கு இருக்கிற நாணத்தை என்ன பண்ணிட்டான், துன்மார்க்கமான காரியத்துல வாழுவதற்காக செலவழித்துட்டான். வாலிப வயது என்பது மிகவும் முக்கியமான ஒரு பருவமாக இருக்கிறது. இந்த பருவத்தை எப்படி நாம செலவிடுகிறோமோ, எதற்காக நாம பயன்படுத்துகிறோமோ, அதுதான் நம்முடைய கல்ச்சராக மாறி எதிர்காலத்தை நம்மை செழிக்க செய்கிற ஒன்றாக இருக்கும். ஆனா இந்த இளையகுமாரன் என்ன பண்ணிட்டான், நான் இஷ்டம் போல வாழ்கிறவனாக அவன் மாறிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், அப்பா கொடுத்திருக்கிற ஆஸ்திய தூர தேசத்துக்கு போய் அழித்து விட்டு, பணம் எல்லாம் இப்போ செலவழிந்த பிறகு அந்த தேசத்துல அவன் என்ன பண்ணிட்டான், குறைவுபட தொடங்கிட்டான். எல்லாராலையும் கைவிடப்பட்டவனாக அவன் காணப்படுகிறான். இப்போ ஒன்றுமில்லாத நிலைமையில அவன் வந்துட்டான். அந்த தேசத்தில் இருக்கிற ஒருவனோடு கூட என்ன பண்ணான், அவங்களோடு கூட சேர்ந்து கொண்டான். சேர்ந்து கொண்டு இப்ப அவனுக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. இந்த இளையகுமாரன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அங்க வேலை செய்யறான். என்ன வேலை கிடைக்கிறது அப்படின்னா, பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலை இந்த இளையகுமாரனுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமைன்னு பார்த்துக்குங்களேன். ஒரு ஆடை மேய்க்கலாம், ஒரு மாடை மேய்க்கலாம்.
ஆனா இந்த பன்றியை மேய்ப்பது, அதுவும் யூதர்களுக்கு ஒரு பன்றியை மேய்ப்பது ஒரு அசுத்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவனுக்கு இந்த வேலை தான் கிடைக்குது. பாருங்க, அவன் எந்த அளவுக்கு துணிந்து போயிருக்கிறான்னு பாருங்க. அந்த பன்றிக்கு கிடைக்கிற தவிட்டால தன் வயித்தை நிரப்பணும்னு பார்க்கிறான். ஆனா அந்த தவிட்டு கூட அவனுக்கு என்ன பண்ணல, அவனுக்கு கிடைக்கல. அந்த பன்றிக்கு போடுகிற தவிட்டு கூட அது கூட அவனுக்கு உணவாக கிடைக்காது. ஒரு பாவம் செய்கிறவன், துன்மார்க்கமாக வாழ்கிறவன், ஆண்டவரை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு தூரம் போகிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பன்றிக்கு கிடைக்கிற உணவை காட்டிலும் மோசமான ஒரு நிலைமை தான் ஒரு பாவிக்கு இருக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கும்னா, அப்பாவுடைய சொத்து கிடைச்சிருக்கிறது, தான் இஷ்டம் போல வாழலாம், தன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இன்பமாக இருக்கும். ஆரம்பம் எப்படி இருக்கும்னா மகிழ்ச்சியாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். முடிவு எப்படி இருக்கும் வாழ்க்கை, அது கசப்பு நிறைந்ததாக இருக்கு. நிறைய வாலிபர்களை பாருங்க, தன்னுடைய இஷ்டம் போல வாழ்கிறவங்க அந்த நேரத்துல, அந்த வாலிப காலத்துல எல்லாரும் காட்டிலும் அவன் எப்படி இருப்பான்னா ஒரு ஹீரோவை போல இருப்பான். ஆனா நீங்க ஒரு 40 வயசு 50 வயசுல நீங்க திரும்பி அவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். He will learn the lesson. அவன் என்னன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்வதனால தன் வாழ்க்கையில என்ன பண்ணுகிறான், எல்லாவற்றையும் எழுத போகிறான். இது இளைய குமாரனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ யோசிக்கிறான். இப்போ அவனுக்கு புத்தி தெளிகிறது. புத்தி தெளிகிறது. எப்படி புத்தி தெளிகிறதுனா, இவன் ஒரு சாதாரணவன் கிடையாதுங்க. நம்ம வீட்டுல நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுப்போம். ஆனா இங்க இந்த இளைய குமாரனுடைய வீட்டுல பாருங்க, அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க. வேலைக்காரனுக்கு கிடைக்கிற உணவு கூட எனக்கு கிடைக்கலையே. சும்மா வந்துட்டு போறவங்க இல்ல, அப்ப உணவு போடுறாங்கன்னா அந்த வீட்டிலே தங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சர்வன்ஸ் அப்ப எவ்வளவு உயர்ந்த இடத்துல இவன் இருந்திருக்கிறான் பாருங்க. இப்ப அவனுக்கு புத்தி தெளிகிறது. பன்றிக்கு போடுற தவிட்டு கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா தகப்பன் வீட்டுல போனா வேலைக்காரனுக்கு இருக்கிற நல்ல உணவு கூட எனக்கு இல்லாமல் பசியில நான் தவிக்கிறேன்னு புத்தி தெளிந்த பிறகு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் மறுபடியும் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போறேன், என்னுடைய எல்லா பாவத்தையும் நான் அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன்னு அறிக்கையிட்டு, இனி உம்முடைய பையனா நான் வரல, உம்முடைய வேலைக்காரனை ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். 2 தீர்மானம் அவன் தான் எடுத்தாங்க. 2 தீர்மானம் அவன் தான் எடுத்தான். முதல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் வீட்டை விட்டு போறேன். இப்ப புத்தி தெளிந்த பிறகு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறான். அந்த என்ன தீர்மானம்னா, நான் மறுபடியும் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்மளோட இடத்துலயும் கர்த்தர் பேசுறாரு. நீ ஏதோ ஒரு தீர்மானத்தை உலக பிரகாரமாக மாம்சமாக நீ எடுத்திருக்கிற தீர்மானத்தினால நீ ஒருவேளை வழி விலகி தவறி போய் இருந்திருக்கிற வேலையில இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, புத்தி தெளிந்து நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கு உன்னிடத்துலதான் சாய்ஸ் இருக்கிறது. இப்போ அந்த இளையகுமாரன் தீர்மானித்து என்ன பண்ணுகிறான், அப்பாவின் இடத்துல போகிறான். கிட்ட போகும் பொழுது அவங்க அப்பா என்ன பண்றான், ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து கொண்டார். அவன் அவமானத்தோட வருகிறான், உடைந்து போய் வருகிறான். பன்றிகளை மேய்த்திருக்கிறவன் அழுக்காக வருகிறான். இது ஒரு பெரிய அவமானம். யூதனாக இருக்கிற ஒரு அப்பாவுக்கு ஒரு அவமானம். அவனை தேடி ஓடி போய் அவனை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்னு இல்லை, அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீ அழுக்கா இருக்கிற, நீ உடைந்து இருக்கிற, நீ பாவத்தை அறிக்கை இடுவதற்கு முன்பதாகவே நீ எதையும் சொல்ல வேண்டாம், நீ என் இடத்துல வரப்பார் மனம் திரும்பி, அது எனக்கு போதும். நீ என் இடத்துல எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக நீ பன்றிகளை வைத்திருக்கிற ஒருவனாக தான் நீ வந்து கொண்டிருக்கிற, ஆனால் நீ என்னுடைய மகனாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை கட்டி பிடித்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு. தகுதியான ஒரு வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாரு. விலையுர்ந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறாரு. பாதரட்சியை கொடுக்கிற வேலைக்காரனுக்கு பாதரட்சை இருக்காது. அவன் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டதற்காக அடையாளமாக பாதரட்சையை கொடுக்கிறாரு. ஆட்டை வெட்டி கொண்டாடுகிறாரு. ஆனா அண்ணனுடைய வாழ்க்கையில இதை கேள்விப்பட்ட பிறகு வெளியே நிற்கிறான். அண்ணனுடைய வாழ்க்கையில வெளியே நிற்கிறான். என்ன அன்பு அப்படின்னா, உலகமாக இருக்கிறவன் என்னன்னா, நான் அப்பா கூடயே இருந்தேனே, அப்பாவுடைய சொத்தை எதையும் செலவிடவில்லையே, நான் நல்ல பையனாக இருந்தேனே, நான் தானே உழைச்சேன். இந்த உலகத்தின் அன்பு எப்படி இருக்குன்னா, நீ உலக வேலையில இருக்கிறீன்னா நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறியோ, எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிறியோ அப்படிதான் கிடைக்கும். ஆனா இயேசுவின் இடத்துல எதை எதிர்பார்க்கிறாருன்னா, உன்னுடைய கிரியையினால அல்ல, நான் உன்னை நேசிக்கிறதுனால நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீ மனம் திரும்பி வரும்பொழுது நான் உன்னை உயர்த்தி அழகு பார்க்கிறவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் நிறைய ஊழியக்காரர்களை பாருங்க, பெரிய படித்தவர்களாக இருக்க மாட்டாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார்.
இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் நம்மளை வெல்கம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனாலதான் குடிகாரனா இருப்பான், தீமையான வாழ்க்கையை வாழ்ந்தவனா இருப்பான், கொலைகாரனாக இருப்பான், படிக்காதவனாக இருப்பான். கர்த்தர் அவங்களதான் எடுத்து என்ன பண்ணுகிறார் என்றால் வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவங்க மனம் திரும்பி இயேசுவினிடத்துல வந்ததுனால கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் ஒரு எரேசர் மாதிரி தான் இருக்கிறார். ஆனா இந்த உலகமான மனுஷன் எப்படி இருக்கான்னா, அந்த இளையகுமாரனுடைய அண்ணன் போலதான் இருக்காங்க. இந்த உலகத்தான் அவன் என்ன பண்றான், பெண்ணுனால எழுதி வச்சிருக்கான் ஒண்ணு. அவன் செய்யாதது கூட அவன் இச்சையான வாழ்க்கையை வாழ்ந்தான். அதுக்கு முன்னாடி சொன்னதா கூட தெரியல, அவன் இச்சையான வாழ்க்கை வாழ்ந்துட்டான்னு. எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறான் உலகமான மனுஷன், நீ செய்திருக்கிற ஒவ்வொரு தவறான காரியத்தை அவன் பெண்ணால எழுதி கொண்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவர் உன்னுடைய பழைய வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி காண்பிக்கிறவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் அழிக்கிறவராக இருக்கிறார். அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி போட்டார். அவன் வீட்டை விட்டு போகும்போதும் அப்பா ஒண்ணுமே அவனுக்கு எச்சரிக்கல. இப்போ அவன் விழுந்து போய் உடைந்து போய் வரும்பொழுது, இப்போ நம்ம கிட்ட பேசுறேன்டா, நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, அன்னைக்கு நான் பேசல, இன்னைக்கு நீ வந்திருக்க பார், எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வந்திருக்க பார் உன் வாழ்க்கையில, திருப்பி நீ வாழ்ந்து காண்பி, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு ஏசப்பா அப்படி சொல்லல. இப்பையும் அவனை அணைத்து கொண்டு கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். உலகத்துல இருக்கிறவங்க எழுத்தால உன்னை வார்த்தையால கொல்லுவார்கள், ஆண்டவர் அன்பால உன்னை அணைத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இயேசுவின் அன்பு அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. கர்த்தர் உன் இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்னே ஒண்ணுதான், நீ மனம் திரும்பி என் இடத்துல வா. ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேடி வந்துட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆட தேடி வந்தது போல ஆண்டவர் நம்மை தேடி வந்துட்டாரு. வெள்ளிக்காசை போல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை தேடுகிறவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், முதலாவது ஆண்டவர் ரட்சிக்காதவங்களை கிராம ஊழியமாக, தெரு பிரசங்கமாக இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவங்களை தேடி போகிற ஒரு சூழ்நிலையில நாம இருப்போம். ஆனா நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்துல போயிட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், உன்னை தேடி வர மாட்டாரு, உனக்காக காத்திருப்பார். ஆடு காணாம போகும் பொழுது அந்த ஒரு ஆடுக்காக 99 ஆடை விட்டுட்டு தேடி போனவர், ரெண்டாவது 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தான் காணாம போச்சு, ஆனா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடல, தேடி கண்டுபிடிக்கிறான் அந்த ஸ்திரீ. அது போலதான் ஆண்டவர் ஆரம்பத்துல இருக்கிறாரு. ஆனால் இத்தனை வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நீ விரும்பி தெரிந்து நீ ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தா, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துல வா, ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறாரு. நீ ஆண்டவருடைய வெறும் இந்த மீடியால கேட்டுட்டு இது வரைக்கும் நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகாதவனாக இருந்தா, கர்த்தரை தேடாதவனாக இருந்தா, பின்மாற்றத்துல போயிருந்தா, கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். தகப்பனுடைய அன்பு அது எப்படின்னா, உன்னை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு அன்பாக இருக்கிறது. ஆனா எதிர்பார்க்கிறார், நீ வா அப்படின்னு சொல்லி. நீ கர்த்தர் இடத்துல வரும் பொழுது அவர் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவரா இருக்கிறார். அவர் இந்த வார்த்தையின் மூலமாக உன் இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறாரு. நீ ஆண்டவரே, நான் என்னுடைய எல்லா காரியத்தையும், என்னுடைய பெருமையை, என் ஈகோவை, என்னுடைய உலகமான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுடைய சமூகத்துல வரும் பொழுது கர்த்தர் உடைந்து போயிருக்கிற உன்னை கர்த்தர் உருவாக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கர்த்தர் இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு கர்த்தர் உங்களை மறக்காததுனாலதான், உங்க மேல நோக்கமா இருப்பதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலமாக உன்னை பேசுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் இடத்துல வந்துரு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில முடிவிலிருந்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை தரப்போகிறேன், உனக்கு ஒரு முத்திர மோதிரத்தை நான் தரப்போகிறேன், பாதரட்சியை நான் அணிக்க வைக்க போகிறேன், உனக்கு நான் தகுதியான வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்த போகிறேன், இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற மாதிரியே வா, உன்னை எதையும் மாற்றாத, அப்படியே வந்து நீ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்துல அப்பா மனம் திரும்பி வருகிறவர்களை நீர் அனைத்து ஏற்றுக்கொண்டு மேன்மைப்படுத்தி அவர்களை அப்பா நீங்க கொண்டாட போவதற்காக நன்றி. மகிழ்ச்சியான காரியத்தை,
ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காக நன்றி. உங்களுடைய பொற்பாதத்துல நாங்கள் வைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.